191 இடங்கள் 190 இடங்களையும் தாண்டி என்டிஏ கூட்டணி அபார இலக்கை நோக்கி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி அல்ல, முன்னிலை மட்டும்தான். இது வெற்றியாக மாறக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக பீகார் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அசூர வெற்றியை என்டிஏ கூட்டணி கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மகாகத்பந்தன் கூட்டணி பொறுத்தவரையில் வெறும் 48 இடங்கள், 50 கூட இன்னும் தொடவில்லை. 50 தொட்டு 50 கடந்து மீண்டும் 50 வந்து 50க்குள்ளாகவே 48 இடங்களில் முன்னிலை என்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. மற்றவை 4ஆக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜன்சுராஜ் பார்ட்டி தொடக்கத்தில் ஒரு 5 இடத்தில் முன்னிலை வகித்தார்கள். அதற்கு பிறகு 4, 3, 2ஆக குறைந்து தற்போது 0 இருக்கின்றது. பிரசாந்த் கிஷோருக்கு பீகார் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது 0 என்பதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கின்றது. 191 இடங்கள் என்டிஏ கூட்டணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். மகாகத்பந்தனின் பொறுத்தவரையில் முதலமைச்சர் வேட்பாளராக அறியப்பட்ட தேஜஸ்வி யாதவும் பின்னடைவு. பீகாரில் 3 சுற்றுகள் வாக்குகளும் கடந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிற சூழ்நிலையில் தற்போது மகாகத்பந்தனின் முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்ந்து பின்னடைவு என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் அவர்களுக்கு பார்க்கப்படுகிறது. 3016 வாக்குகள் வித்தியாசம். தொடக்கத்தில் 1273 வாக்கு மன்னிக்கும் 1273 வாக்கு வித்தியாசமாக இருந்த சூழ்நிலையில் தற்போது 3016 வாக்குகள் வித்தியாசத்தில் தேஜஸ்வி யாதவ் பின்னடைவு. அதாவது தொடக்கத்தில் நாம் தெரிவித்திருந்தோம் தேஜஸ்வி யாதவுடைய பின்னடைவு வாக்கு வித்தியாசம் என்பது குறைவாக தான் இருக்கின்றது. 1273 வாக்கு வித்தியாசம் என்பது குறைவுதான். நேரம் செல்ல செல்ல அதில் மாற்றம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் தேஜஸ்வி யாதவுக்கு பின்னடைவான மாற்றம் தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. 1273 வாக்கு வித்தியாசமாக இருந்த சூழ்நிலையில் தற்போது அடுத்தடுத்த சுற்றுகள் வாக்கு எண்ணப்பட்டு வருகிற நிலையில் 3016 வாக்குகள் வித்தியாசம் என்பதும் மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தேஜஸ்வி யாதவ் பொறுத்தவரை ஏற்கனவே கூறியது போல இந்தியாவில் இளம் வயதில் துணை முதலமைச்சராக இருந்தவர் என்ற பெருமையை பெற்றவர். தற்போது மகாகத்பந்தன் வெற்றி பெற்றிருந்தால் பீகாருடைய முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவ் தான் தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அந்த அளவுக்கு அவரை முன்னிலைப்படுத்தியே இந்த கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கான ஆதரவும் அவர் போகக்கூடிய இடங்களில் அதிகமாக இருந்ததை பார்த்தோம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான வேட்பாளராக ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு வேட்பாளராக பார்க்கப்பட்ட தேஜஸ்வி யாதவ் 3000 வாக்குகளுக்கு மேலாக வித்தியாசத்தில் பின்னடைவு இருப்பது என்பதும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுகின்றது. ஒவ்வொரு சுற்று வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் தற்போது அந்த வித்தியாசம் பின்னடைவு வித்தியாசம் என்பது அதிகரித்துக் கொண்டே போகின்றது. அப்படி என்றால் இதே நிலை தொடரக்கூடிய பட்சத்தில் அவருக்கு தோல்விதான் கிடைக்குமா, அவருக்கு தோல்விதான் அந்த மாநில மக்கள் பரிசாக கொடுத்திருக்கிறார்களா என்பதையும் இதன் மூலமாக தெரிய வேண்டியிருக்கின்றது. தொடர்ந்து இவருடைய இந்த பின்னடைவுக்கான காரணம் வாரிசு அரசியலுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் என்று ஏற்கனவே நம்முடைய தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிய கேட்டிருந்தோம். அதைத் தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் அவங்களுடைய அரசியல் நிலவரங்கள் எந்த திசையை நோக்கி அது செல்லும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும். ஏற்கனவே கூறியது போல நிதிஷ்குமார் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இருக்கின்றார். அதே போன்று என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் கூட நிதிஷ்குமாரை தவிர்க்க முடியாது. பாஜகவின் திட்டமாக பார்க்கப்படுவது என்னவென்றால் என்டிஏ கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றிய பிறகு பாஜகவை சேர்ந்தவர்களையே முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்ற திட்டம் அவங்களுக்கு இருந்தது என்று சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது நிதிஷ்குமார் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் 79 குறைந்திருக்கிறது. 80ஐயும் தாண்டி இருந்த அவருடைய முன்னிலை தற்போது 79 குறைந்திருக்கிறது.